அனைவருக்கும் வணக்கம். காரைக்குடியிலேருந்து 40 நிமிஷம் போனீங்கன்னா ஒரு ஊர் பூலாங்குறிச்சி அப்படின்னு. அந்த ஊரில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. ரொம்ப அழகான ஒரு கல்யாண மண்டபம். அங்கே என்னன்னா, அங்கே டவுனில் வாழக்கூடிய அத்தனை பேரும் அவங்களோட கல்யாணமாக இருக்கட்டும், எந்த ஒரு நல்ல காரியமாக இருக்கட்டும், அந்த மண்டபத்தில் இலவசமாக அந்த மண்டபம் கொடுக்கப்படும். அந்த மண்டபத்தை கட்டினது யாருன்னு கேட்டா, கொடைவள்ளல் அபிராமி ராமநாதன் அவர்கள். அப்படிப்பட்ட கொடைவள்ளல் தான் எங்க திரையுலகிற்கு வேணும். அவர் இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் திரையுலகத்து மேலே, சினிமா மேலே அவர் வச்சிருக்க பற்று ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் அடைக்கும். அவர் கூட அதாவது படம் எடுக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு காலத்தில் ஒரு கதையை எழுதி ஒரு அருமையான இயக்குனர் ஆர்கேன்னு கொடுத்து, சக்தி சரவணன் ஒரு அருமையான கேமராமேனை கொடுத்து, சத்யான்னு ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர் கொடுத்து, அருமையான டெக்னீஷியன்ஸ்லாம் கொடுத்து, அருமையான ஆர்டிஸ்ட். இங்கே எல்லாரும் அருமையான ஆர்டிஸ்ட். அப்படி சொல்லணும்னா, ஊர்வசி பற்றி சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்டிஸ்ட் ஊர்வசி தான். மிக படத்தில் இது என் அண்ணன் சூப்பர் நடிகர் கமல்ஹாசனே சொல்லியிருக்காரு, அருமையான ஒரு நடி. அதாவது அவங்க கூட நாங்கெல்லாம் நடிச்சா அந்த சீன் மெருகேறும். அந்த அளவுக்கு நான் இந்த படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப என்ஜாய் பண்ணி இவங்க கூட நம்ம நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். உர்வசி ஒரு ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். காட் பிளஸ் யூ. அதே மாதிரி அழகான தமிழ் பேசக்கூடிய ஒரு இளம் கதாநாயகன்னா நம்ம ஆரி தான். நல்ல சுத்தமான தமிழ், என்னை விட நல்ல தமிழ் பேசக்கூடியவர் அவர். அதே மாதிரி மாயா ஃபர்ஸ்ட் டைம் நடித்த மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா நடித்தாங்க மாயா. தென்னவன் என் நண்பர், ஸ்ரீரஞ்சனி, அப்புறம் இங்கே இருக்கிற அத்தனை பேரும், எல்லாரும் ஒருத்தர் பேரை சொல்ல முடியல, எல்லாரும் அருமையாக நடித்தாங்க. மொத்தத்தில் நான் இந்த படம் நடித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருக்கும் இந்த இயக்குனர்கள், இங்கே இருக்கிற டீம் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முக்கியமாக எங்களை பூலாங்குறிச்சி அழைச்சிக்கிட்டு போய் ஷூட்டிங்கில் தயாரித்தாங்க பாருங்கள் திரு ராமநாதன் அவர்கள், அவருக்கு நன்றி சொல்ல கடமைக்கும். ஏன்னா இப்படி ஒரு சின்சியர், நம்ம கேமரா முன்னாடி போட்டால் நம்ம எதுக்குமே மறந்துடுவோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற நடிகர் அத்தனை பேரும். ஆனால் அபிராமி ராமநாதன் சார் படம் எடுக்கிறாரு, எதை கேட்டாலும் கொடுக்குறாருங்கிற நம்ம சொல்லும்போது அந்த சின்சியாரிட்டி 100% 200% ஆகிடும். கரெக்டா? ஸோ அந்த வகையில் எல்லாருமே அவங்க 200% கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கு இந்த படம் நல்லா வரணும், நல்லா ஓடணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன், எங்கள் அப்பா வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு நீங்களே சொல்ல போகிறீங்க, ஒரு நல்ல படத்தில் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஒரு நல்ல படத்தை ஆட்சி அவர்களும் ஐயா செட்டியார் அவர்களும் தயாரிச்சிருக்காங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, நன்றி. பேசுறத பார்த்தா ஒன்றுக்கு போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ணும் போல அப்படின்னு பண்ணுறோம். இன்னும் வித்தை காட்டுற மாதிரி கைத்தட்டலாம் கேட்டு வாங்கலாம். என்னால் பக்கத்தில் உட்காரவே முடியல. சுசீந்திரன் பேசினாரு, எல்லாரும் அமைதி ஆகிட்டாங்களா? இன்னும் அவன் பிடி மாசமா எல்லாரும் ஆஃப் ஆகிட்டான். யார் பண்ணப்ப கூட்டத்தில் பாம்பு பூந்தாம ஒருத்தன் கத்திட்டு இருக்காங்க இந்த கவிதையை பற்றி. யார் என்ன பேசினாலும் சரி, கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான். ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித் குமார் அவர்